கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸோ நம்ம இப்போ நிற்கிறது வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் கவியக்காடு அப்படின்ற ஒரு கிராமத்தில் நம்ம இருக்கிறோம். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே மலைப்பகுதிகள் தான், மலை சார்ந்த இடங்கள் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து இது வந்து நல்ல மிளகு. ஸோ நல்ல மிளகு வந்து ரொம்ப அழகாக இங்கே வந்து நிறைய பயிர் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ நான் பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு வேலி போட்டிருக்கிறாங்க. ஒரு வேலி இருக்குது. வேலிக்கு வெளியே ஒரு சில மரங்கள் இருக்குது. இந்த வேலிக்கு வெளியே இருக்கக்கூடிய மரங்கள்ல வந்து நிறைய நல்ல மிளகு இல்லை. வேலிக்கு உள்ள ஒரு மரம் இருக்குது. ஆக்சுவலி வீடியோல வந்து கிளியரா தெரியல. ஆனா வேலிக்கு உள்ள இருக்கக்கூடிய மரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா காய்ச்சி இருக்குது. ஃபுல்லாவே அந்த நல்ல மிளகு அப்படியே இருக்குது. அதுல வந்து எந்த ஒரு யாருமே அதை பறிச்சுட்டு போகல, யாருமே எடுக்கல. ஸோ இதுல வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து ஒரு பயனுள்ளவர்கள் தான். எல்லாருமே வந்து பயன்பட வேண்டியவர்கள், பயனுள்ளவர்கள். எல்லாருக்கிட்டையுமே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. யாருமே வந்து சும்மா சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் பிறந்ததே வேஸ்ட்டுங்க, நான் வாழ்றதே வேஸ்ட்டு, நிறைய பேர் நம்ம சொல்லிட்டு இருப்போம். பட் அப்படிப்பட்டவர்கள் யாருமே இன்னைக்கு இல்லை. எல்லாருக்கிட்டையுமே ஒரு பயன் இருக்குது. ஆனால் இந்த பயனுள்ளவர்கள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்றத இன்னைக்கு வாலிபர்கள், குறிப்பா வாலிபர்கள் சொல்றோம் அப்படின்னா, வாலிபர்களுக்கு வந்து வாலிப பெண்கள் அவருடைய கற்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி வாலிப ஆண்கள் வந்து அவங்களும் அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லவ் ஃபெயிலியர் அப்படின்ட்டு ஒண்ணு வந்து நிக்கிறாங்க. லவ் ஃபெயிலியர் அப்படின்றது வந்து வெறும் மனசை மட்டும் பறி கொடுத்தவர்கள் மட்டும் இல்ல, அதையும் தாண்டி பாலியல் ரீதியாக வந்து ரொம்ப சேர்ந்திருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து தன்னுடைய கற்பையும் இழந்து போய் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலி இருக்குது. யார் அந்த வேலி? பேரண்ட்ஸா இருக்கலாம், இல்ல வந்து ஆவிக்குரிய போதகர்களா இருக்கலாம், அதே மாதிரி டீச்சரா இருக்கலாம். இவங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, வாலிப பருவத்துல பத்திரமா இருங்க, யாருக்கிட்டே வந்து ஏமாந்துடாதீங்க, யாரையும் நம்பாதீங்க, நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பட் செய்யறதே கிடையாது. இங்க வந்து இந்த எதை மாதிரிதான் இந்த நல்ல மிளகு வந்து வேலிக்கு வெளியே இருக்கக்கூடியதுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு இல்லாம இருக்கிறதுனால யாருனாலும் வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க, யாருனாலும் பறிச்சுட்டு போயிடுறாங்க. கடைசியில் அந்த கனியே இல்லாம வேஸ்டா தான், அந்த செடி வேஸ்டா தான் இருக்குது. அதுக்கு பயனே கிடையாது. ஆனால் வேலிக்கு உள்ள இருக்கக்கூடிய பாதுகாக்கப்பட்ட அந்த நல்ல மிளகு வந்து அது நல்லா அழகா விளைஞ்சு வருது. அது வந்து கொஞ்சம் நல்லா பறிச்சு அதை காய போட்டு அதை பயன்படுத்தும் போது நல்ல ஒரு வேல்யூபிள், அது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். உங்களுக்கே தெரியும் நல்ல மிளகுடைய ரேட் என்ன போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதே மாதிரி தான் இன்னைக்கு நாமளும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். நம்ம எத்தனை வயசானாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாலும் சரி, பாதுகாப்பா நீங்க இருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடங்க. அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க. உங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அதனால நான் இதுக்குதான் பிறந்திருக்கிறேன், எனக்கு வேஸ்ட், நான் வந்து பயனே இல்லை அப்படின்ட்டு நீங்க தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்தக்கூடும்.